அறிவேலைக்கு என்னம்மா பண்ற? குளிச்சிட்டியா? குளிச்சிட்டேமா. இங்க பாரு, தலையெல்லாம் ஈரமா இருக்கு, போய் ஒழுங்கா கவட்டு. அம்மா எனக்கு பசிக்குதுமா. இல்லம்மா, வீட்டுல என்ன ஆம்பளைங்க யாரும் சாப்பிடல, அவங்க எல்லாம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம சாப்பிடணும். ஏமா அப்படி? பாரு, ஏன் எதுக்குன்னு கேள்வியெல்லாம் கேட்கக்கூடாது. பெரியவங்க என்ன சொல்றாங்களோ அதை அப்படியே கேட்டு செய். ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்டு இருந்த பொண்ணுங்க பழப்பு வீணா போயிரு. ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்காம சொன்ன வேலையை செய். சரிங்கம்மா. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை வீடு துடைக்கணும், துடைச்சிரு. நான் போய் காய்கறி எடுத்துட்டு வரேன். சரிங்கம்மா. அமைதியா கேட்காது. இந்த துணியில துடைக்கலாமா? அடியே அறிவாளுக்கு நீங்க துடைக்க சொல்லியாலே வேற சின்ன துணி வச்சு என்னடி பண்ணிட்டு இருக்க? வீட்டை தாமா துடைக்க போறேன். ஒழுங்கா தடை. வீடு துடைச்சிட்டு செருப்போட உள்ள பாரு. அறிவுல உனக்கு சிவே. அடியே என்ன மனசை ஆம்பளை பையனை இருக்கிற அறிவில்ல உனக்கு? அவன் தாமா செருப்போட உள்ள வந்தான். ஆம்பளை பையனா அப்படித்தான். இங்க பாரு, ஆம்பளை பையனை பொம்பளை பிள்ளை திட்டலாமா? இங்க பாரு, பொம்பளை பிள்ளைனா எதுக்கு இருக்க? வீட்டு வேலை செய்யதானே இருக்கா? ஒழுங்கா தடை. சரிங்கம்மா. அம்மா தண்ணி. தம்பி தண்ணி கேட்கறான் பாரு, போய் எடுத்துக்கிறீ. நான் வேலை தானே செஞ்சுட்டு இருக்கேன், சும்மா தானே இருக்கேன். அதை கூட எடுத்து குடிக்க மாட்டானா? ஆம்பளை பையனா வேலை செய்வானா? நீ தானே செய்யணும், போ. புடி. இங்க வா. இந்த தண்ணியை போய் வெளியே ஊத்திட்டு வா. சரிங்கம்மா. இரு வெளியே. இரு, யாராவது வர்றாங்கன்னு பார்த்து ஊத்து. சரிங்கம்மா. இன்னும் யாரும் வரலையே. அடியா சின்னடி பரா பார்த்துட்டு இருக்கா? நீங்க தானம்மா சொன்னீங்க யாராச்சும் வர்றாங்கன்னு பார்த்து சொல்லி அதாம்மா பார்த்துட்டு இருக்கேன். ஐயோ கடவுளே. வரேன். ஐயோ ஐயோ, கூட்டாளி வெளியே ஊத்திட்டியா? அறிவில்லையா உனக்கு? இங்க வாங்க. நீ ஆண்டி மட நிக்கிற, அந்த குப்பையை உருட்டி அல்லு. சரிங்கம்மா. அப்புறம் வீட்டுல எல்லாம் நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க. கேட்டதா சொல்லுங்க. சரி சொல்றேன். டீ காஃபி ஏதாவது குடிக்கிறீங்களா? இல்ல எதுவும் வேண்டாம். என்ன வேலை பார்க்குறீங்க? டீச்சரா இருக்கேன். அம்மா பொண்ணுக்கு போய் எங்க ஓட்டுறது? என் தலைமையில கொட்டி கேட்கிறேன் பாரு. தலைமையில கொட்டு அறியில உனக்கு? நீங்க தானே சொன்னீங்க பெரியவங்க சொல்றதை கேட்கணும்னு, அதாம்மா நீங்க சொன்னமே செஞ்சுட்டு. நான் அப்படியேவா கொட்டுவேன்? அறியில. சரி விடு விடு. அடியே நீ ஏண்டி மடம நின்றுட்டு இருக்கா? அந்த அடுப்புனால தள்ளி தலை. அடுப்ப தள்ளட்டாம? காது கேட்க தள்ளி தலடி. தள்ளட்டாம? தள்ளி தலை எனக்கு. ஐயோ ஐயோ, அப்படியேவா தள்ளுவேன்? அறிவில்லையா உனக்கு? நீங்க தானே சொல்ல சொன்னீங்க, அதாம்மா நீங்க சொன்னமே செஞ்சுட்டு. அதுக்கு நான் அப்படியேவா தள்ளுவேன்? அறிவில்லையா? அவளை பெதுக்கு அடிக்கிறேன். பள்ளிக்கூடம் அனுப்பாம விட்டது ஓ தப்பு. அதை விட்டு புரியாம நடக்குது, அதை போட்டு அடிக்கிறியா? மனிதனா பிறந்தா ஒவ்வொருவருக்கும் கல்வி அறிவு முக்கியம். கல்வியை கத்துக்கிட்டா எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு தெரியும். பாவம், படிப்பறிவு இல்லாத உன் பொண்ணோட வாழ்க்கையை பெத்த தாய் நீயே அழிச்சிட்ட. நீ செய்தது தப்பு. பொண்ணுங்க படிச்சு என்ன பண்ண போகுதுங்க? வீட்டு வேலை செய்யவே சரியா போயிருமே. ஸ்கூல்ல போய் பெரியவங்களையா எதுக்கு நீ எதிர்த்துட்டு தான் இருக்க, அதனால ஒண்ணு வேண்டாம். நீ சொல்றது தப்பு. பொண்ணுங்க விடுதலைக்கு முட்டுக்கட்டையா இருக்கிறது ஆண்கள் இல்ல, உன்ன மாதிரி பெண்கள். உன்ன மாதிரி பெண்கள் இருந்தா வாழ்க்கையில எப்படி முன்னேற முடியும்? அதுக்கு சரி, நானும் ரொம்ப நேரமா பார்த்துட்டே இருக்கேன். மிச்சர் தின்னுட்டு சும்மாவே உட்காந்துக்காரு. யார் இவர்? ஓ அவரா? அவர் தான் எங்க வீட்டுக்கு பெரியவர், எங்க வீட்டோட தலைவர். ஐயா, உங்களை பெரியவர் தலைவர்னு சொல்றாங்களே, நீங்க எதுவும் சொல்லக்கூடாதா? அதெல்லாம் தெரியாது அவங்களே பார்த்துப்பாங்க. இங்க இவ்வளவு நடக்குது, அதெல்லாம் தெரியாது சொல்றவங்க தலைவரா? அதெல்லாம் தெரியாது. ஓ, ஆம்பளைங்கிறனால வீட்டு தலைவர். ஆம்பளைங்க தெரிஞ்சு பண்ணா தப்பு இல்ல, பொண்ணுங்க தெரியாம பண்ணா தப்பா? இந்த மாதிரி ஆம்பளைங்க பேசி கேட்டு பொண்ணுங்களோட வாழ்க்கையை நாசம் பண்றீங்களா? எனக்கு ஒன்றும் புரியலையே. புரியாம ஒண்ணும் இல்லை. உன் பொண்ணை முதல்ல பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பு. பொம்பளை பிள்ளை படிச்சு என்னத்தை சாதிக்க போகுது? சாதிச்ச மாதிரி செய்தி இருக்கா? ஏன் இல்லை, நம்ம அரசு பள்ளியில படிச்ச நிறைய பேர் டாக்டர், வங்கி அலுவலகர், விண்வெளித்துறை, பள்ளி ஆசிரியர், இன்ஜினியர் போன்ற பல்வேறு சாதனைகளை பண்ணியிருக்காங்க. அரசு பெண்களுக்காக பல்வேறு நலத்திட்டங்கள் செயல்படுத்திட்டு இருக்காங்க. பெண் குழந்தை காப்பீடு திட்டம், பெண் கல்வி உதவித்தொகை, முதல் பெண் பட்டதாரி உதவித்தொகை போன்ற பல்வேறு திட்டங்கள் நடைமுறையில இருக்கு. பெண் கல்வியின் முக்கியத்துவத்தை பற்றி முதலில் பெண்கள் புரிந்து கொள்ளணும். ஒரு ஆண் கல்வி கற்றால் அவருக்கு மட்டுமே பயன்படும். ஒரு பெண் கல்வி கற்றால் குடும்பத்திற்கு மட்டுமின்றி சமுதாயத்திற்குமே பயன்படும்.
ஓ இத்தனை நாளா இதெல்லாம் எனக்கு தெரியாமலே போச்சு. இப்ப புரிஞ்சுது பொண்ணுங்க படிப்பது எவ்வளவு முக்கியம்னு. சரி, இப்பவே நானும் என் குழந்தைகளும் அரசினர் உயர்நிலை பள்ளியிலேயே சேர்க்கிறோம்.